நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும் உறவுகள் என்ற தலைப்பில் வெவ்வேறு உபதலைப்புகளில் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் குறிப்பாக இயேசு சொன்ன ஒரு பெரிய முக்கியமான வசனத்தை வைத்து என் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நாளைய நற்செய்தியில் எடுக்கப்பட்ட ஒரு வசனம், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. அதான் அந்த வசனம். இந்த வசனத்தில் 2 பகுதி உண்டு. எனது அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் ஒன்று, 2வது இது உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. 2 முக்கியமான வசனங்கள். முதலாவது இறுதி வசனத்தை பார்ப்போம். அதாவது உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. ஏன் இயேசு அப்படி சொல்ல வேண்டும்? அதாவது உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் பேசும் அமைதி வேறு. இந்த அமைதி என்ற சொல் அரசியல்வாதிகளாலும் சரி, சில மதவாதிகளாலும் சரி துர்ப்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. காரணம், கொலைகாரர்களும் களவெடுக்கும் கும்பல்களும் மக்களை அடிமையாக்கி வாழும் தலைவர்களும் அவர்கள் தலைவர்கள் அல்ல. மக்களை கொடுமைப்படுத்துவோரும் இனப்படுகொலை செய்வோரும் அமைதி பேசுகிறார். முரண்பாடான சொற்கள். அது அமைதி அல்ல. அவர் என்ன சொல்றாரு அவர்களுக்கு தெரியுமோ கூட எனக்கு தெரியாது. அப்ப இதை தரும் என்ற சொல்லு இங்க வருகின்றது. நான் தரும் அல்லது உலகம் தரும். அமைதி ஒரு பொருள் அல்ல எடுத்து தருவதற்கு. அமைதி ஒரு பொருள் அல்ல எடுத்து தருவதற்கு. அப்ப இயேசு ஏன் சொன்னார் எனது அமைதி என்று? அது உஜுபோகமாக சொல்லப்பட்டது. இதே இயேசுதான் புரிதோரிடத்தில் சொன்னார், நானே வழி, நான் வழிகாட்ட வந்தவன் என்று சொல்லவில்லை. நானே வழி, நான் உண்மையை எடுத்துச் சொல்ல வந்தவன் என்று சொல்லவில்லை. நானே உண்மை. அதாவது உண்மையும் இயேசுவும் ஒன்று. அதே போன்று அமைதியும் இயேசுவும் ஒன்று. ஒரு ஞானியும் அப்படி சொல்லலாம். எந்த மதத்திலும் ஒரு உச்சக்கட்ட நிலை அடைந்த ஞானி அதை சொல்லலாம், நான் தான் அமைதி. நான் அமைதியை உங்களுக்கு எடுத்து தரப்போறதல்ல, நான் தான் அமைதி, என்னை பாருங்கள். இந்த அமைதி எனக்கு எப்படி வரும்? அதான் கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அகத்தில் முரண்பாடுகள் இல்லாதது முதல் படி. முரண்பாட்டு பேச்சுக்கள், நான் சொல்வதொன்று செய்வதொன்று, அல்லது நான் நினைப்பதொன்று வெளியாட மக்களுக்கு சொல்வதொன்று, அல்லது நான் செய்வதொன்று சொல்வதொன்று. இப்படிப்பட்ட முரண்பாடுகளோடு வாழும் பொழுது அங்கு அமைதி கிடையாது. அப்போ ஒருவேளை ஜனாதிபதி கடைசி 19ஆம் தேதி கொடுத்த ஒரு பெரிய நீண்ட உரையில் சொன்னார், ஒப்புரவும் அமைதியும் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது 2 வார்த்தைகளும் வேறு வேறு வார்த்தைகள். ஒப்புரவில் அமைதி இல்லை, அமைதியில் ஒப்புரவு இருக்கலாம். ஆகவே இந்த 2 சொற்களுக்கும் வேறுபாடு உண்டு. அப்போ ஒப்புரவு என்றால் என்ன? முரண்பட்ட இருவர்கள் அல்லது முரண்பட்ட இரு இனங்கள் அல்லது முரண்பட்ட இரு மதங்கள் ஒன்றாக வந்து தங்கள் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி தாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு மன்னித்து ஒப்புரவாகலாம். இல்லை என்று சொன்னால் ஒப்புரவாக முடியாது. சும்மா வார்த்தையில் ஒப்புரவுன்னு சொல்லலாம். நான் உனக்கு ஒரு தவறு செய்தால் அல்லது நீ எனக்கு ஒரு தவறு செய்தால் அந்த தவறு எப்படி இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்காமல் ஒப்புரவு வராது. சில வேளை இந்த 1ஆம் கிளாஸில் 2 பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க தானே, அப்போ டீச்சர் வா அந்த கையை கொடுத்துட்டு போ, அது ஒப்புரவு அல்ல, அது வெளியாலே ஒரு நடிப்பு. அவை
பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஒப்புரவை பற்றி பேசி இருக்கிறார்கள். இன்று வரை அந்த ஒப்புரவு நடக்கவில்லை. காரணம் என்ன? மன்னிப்பு கேட்க எந்த பகுதியும் தயாராக இல்லை. ஏன் இல்லை? மன்னிப்பு கேட்டால் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் தன்மை எங்களிடம் கிடையாது. அப்போ குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் தன்மை கிடையாது என்று சொன்னால் ஒப்புரவு வராது. சரி, ஒப்புரவு வந்தாலும் அதாவது மன்னிப்பு கேட்டு ஒப்புரவு வந்தாலும் சரி, இனி நாம் குற்றம் செய்ய மாட்டோம், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்னை மன்னிக்கிறாய் என்று சொல்லி ஒப்புரவு வந்தாலும் அது அமைதி அல்ல. ரெக்கன்சிலியேஷன் இஸ் நாட் பீஸ். அமைதி என்றால் என்ன? என்னுடைய அகத்தில் முரண்பாடு இல்லாமல் வாழ்வது ஒன்று. இரண்டாவது, என்னை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வது 2. மூன்றாவது, என்னுள் இருக்கும் பொய்யான என்னை நீக்கி ஒரு உண்மையான என்னை நான் காணும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது அமைதி தோன்றும். ஒரு அனுபவமாக தோன்றும். அந்த அமைதியில்தான் உறவுகளை வளர்க்கலாம். முரண்பாடுகளில் உறவுகளை வளர்க்க முடியாது. இப்போ கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நாட்டில் எல்லா அரசுகளும், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கூட ஒப்புரவை பற்றி பேசினார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. காரணம், மனதில் சுத்தி இல்லை, மனதில் நேர்மை இல்லை, மனதில் உண்மை இல்லை. ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சரி, எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கொள்வது. இப்போ காசாவில் நடப்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். அங்கு நடப்பது என்ன? இன ஒழிப்பு. தவிர்க்க முடியாது, சரியான வசனம். இன ஒழிப்பு என்றால் ஜெனசைட் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், a crime committed with the intent to destroy a national, ethnic or racial or religious group in whole or in part. இது ஐநாவினுடைய வரைவிலக்கணம். ஒரு இனத்தை அல்லது ஒரு மதத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்க முனைவதுதான் இன ஒழிப்பு. காசாவில் அதுதான் நடக்குது. எல்லாருக்கும் முன்னிலையும் நடக்குது. எங்களுக்கு நடந்ததெல்லாம் மறைவாக நடந்தது. காரணம், எந்த ஒரு ஊடகமும் வந்து அதை வெளியால் காட்டவில்லை. சிங்கள மக்களுக்கே காட்டவில்லை, மறைத்து விட்டார்கள். ஆனால் இன்றைய காசாவில் எல்லா ஊடகங்களும் அங்கு நின்று பகிரங்கமாக காட்டுகின்றன. ஒப்புக்கொள்வார்களா? இது ஜெனசைட், இது இன அழிப்புன்னு ஒத்துக்கொள்வார்களா? கிடையாது. அப்போ அங்கே ஒப்புரவு வருமா? வராது. போர் நிறுத்தம் என்று 2 நாளைக்கு சொல்வார்கள், 3ஆம் நாள் போர் ஆரம்பமாகும். அது ஒப்புரவா? கிடையாது. அவை காசாவில் நடந்தாலும் சரி, அல்லது உக்ரைனில் நடந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் செய்யும் காரியங்களும் சரி, ஒப்புரவுக்கு உதவாதவை. அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஏன்? உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், பாஸ்டனில் உள்ளது. அங்கே அட்மிஷன் எடுப்பதே மிகவும் கஷ்டம். அப்படி அட்மிஷன் எடுத்தாலும் அங்கு படிக்கப் போவதாக இருந்தால் நிறைய பணம் வேண்டும். ஆனால் தரம் உண்டு, ஒரு உயர்ந்த தரம் உண்டு. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போல அல்லது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போல ஹார்வர்டு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். பல்வேறு நாடுகளிலிருந்து தகுதி பெற்றவர்கள் அங்கு சென்று கல்வி கற்கிறார்கள். சட்டத்துறையிலும் சரி, மருத்துவத்துறையிலும் சரி, விஞ்ஞானத்துறையிலும் சரி, பல்வேறு துறைகளில், உளவியலிலும் சரி. அப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி எடுத்தால் கட்டாயமாக ஒரு வேலை கிடைக்கும், எங்கேயோ கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் இனிமேல் சேர்க்கப்படக்கூடாது என்பது ஜனாதிபதி ட்ரம்பினுடைய இறுதியாக சொல்லப்பட்ட செயல். கல்வி ஒரு மேன்மையான ஒன்று. கல்வி எல்லாருக்கும் சொந்தமானது. கல்வி எனது உரிமை. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை புரிந்து கொள்ளாது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டவர்கள் இனி சேர்ந்து படிக்க முடியாது.
எவ்வளோ ஒரு துரோகச் செயல்! இது ஜனநாயகமா? இப்படி கொத்தவர் ஒப்புரவு பேசலாமா? அதுதான் என்னுடைய பயம். இப்படி கொத்தவர் இன்னொரு நாட்டோடு ஒப்புரவு பேசலாமா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஒரு சர்வாதிகாரி ஒப்புரவு பேச முடியாது. அந்த சர்வாதிகாரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, ஒப்புரவு பேச முடியாது. இன்றைக்கு எங்களுடைய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ எடுப்பிலேயே பல விஷயங்களை சொல்லிவிட்டார். முதலாவது, பாலங்களை கட்டுவோம், மதில்கள் வேண்டாம், நல்லபடியும். இரண்டாவது, எல்லா மக்களும் உள்வாங்கப்பட வேண்டும். இது போப் பிரான்சிஸினுடைய கொள்கையினுடைய எதிரொலிகள். அப்படி கொத்தொரு திருத்தந்தை, அப்படி கொத்தொரு தலைவன் ஒப்புரவு பேசலாம், பேச உரிமை உண்டு. எல்லா மக்களும், அனைத்து மக்களும். முதல் முறையாக ஒரு திருத்தந்தை ஆங்கிலத்தில் பேசினார், முழு உரையும் ஆங்கிலத்தில். எவ்வளவோ மக்கள் கேட்டார்கள், கத்தோலிக்க அல்லாத மக்களும் கேட்டார்கள். கேட்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். காரணம், அவர் ஆற்றிய உரை கத்தோலிக்க மக்களுக்கு அல்ல, மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும். அப்படி கொத்தொரு தலைவர் ஒப்புரவு பேசலாம், அப்படி கொத்தொரு தலைவன் அமைதியை பற்றி பேசலாம். ஏன்? அவருடைய உள்ளத்தில், அவருடைய அகத்தில் ஒரு அமைதி உண்டு. அந்த அமைதி ஒரு அனுபவம். அதை மற்றோடு அவர் பகிர்ந்து கொள்ளலாம். அதைத்தான் இயேசு சொன்னார், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன், அதாவது என்னையே உங்களுக்கு நான் தருகிறேன். அவை என்னை நீங்கள் அனுபவித்தால் அமைதியை அனுபவிப்பீர்கள். அப்போ இயேசுவை அனுபவிக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு என்ற மனிதனை அனுபவிப்பதல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய பண்புகள், மனித பண்புகள், அந்த பண்புகளின் ஒரு உச்சக்கட்டமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதை நாம் வாழலாம். அதுக்கு நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு சொன்னார், யாராவது, நற்செய்தியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது, கத்தோலிக்கன் என்றல்ல, அல்லது திருமுழுக்கு பெற்றவன் என்றல்ல, யாராவது என்னை பின் செல்ல விரும்பினால் எல்லாவற்றையும் நீக்கி, எல்லாவற்றையும் விடுவித்து, எல்லாவற்றிலும் இருந்து உன்னை வெறுமையாக்கி என்னோடு வா. அங்குதான் அமைதி உண்டு, அங்குதான் அமைதி உண்டு. அமைதி ஒரு புனிதமான சொல். இந்த புனிதமான சொல்லை கண்டவனும் கண்டவளும் பேசி துர்ப்பிரயோகத்துக்கு உட்படுத்தி அந்த அமைதி என்ற சொல் பொருளே இல்லாமல் போய்விட்டது. இப்படி பல சொற்கள் உண்டு. அன்பு இன்னொரு சொல், மன்னிப்பு இன்னொரு சொல். இதெல்லாம் புனிதமான சொற்கள். இவை சொல்லளவில் இருந்தால் போதாது, அனுபவத்தில் வர வேண்டும். அந்த அனுபவத்தில் வரும்பொழுது என்னுள் நான் அமைதி இருக்குமாக இருந்தால் என்னுடைய உறவுகள் வளரும். என்னோடு நான் கொள்ளும் உறவு, அயலவரோடு நான் கொள்ளும் உறவு, மற்ற நாடுகளோடும் இனங்களோடும் நான் கொள்ளும் உறவு, மற்ற மதங்களோடு நான் கொள்ளும் உறவு என்று அந்த உறவு விதியும். அதான் அமைதியினுடைய தாக்கம். அப்படிப்பட்ட அமைதியைத்தான் இயேசு சொன்னார். இப்படிப்பட்ட அமைதி உலகம் தராது என்று அடித்து சொன்னார். அவர் சொன்ன சொற்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்படி கொற்ற அமைதி இந்த உலகம் தராது, தர முடியாது. ஏன்? இந்த உலகம் முரண்பாடு நிறைந்த உலகம், பாகுபாடுகள் நிறைந்த உலகம், வேறுபாடுகள் நிறைந்த உலகம், பிரிவினைகள் நிறைந்த உலகம், கொலைகள் நிறைந்த உலகம், களவுகள் நிறைந்த உலகம், பொய் பேசும் உலகம். அப்படி ஒரு உலகம் அந்த அமைதியை தர முடியாது. தர விரும்பினாலும் தர முடியாது. சொல்லளவில் மட்டும்தான் இருக்கும். அவை எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால், குற்றம் செய்தவர்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தா என்ன, தமிழனாக இருந்தா என்ன, சிங்களவனாக இருந்தா என்ன, முஸ்லீமாக இருந்தா என்ன, கத்தோலிக்கனாக இருந்தா என்ன, இந்துவாக இருந்தா என்ன, என்ன ஆறாவது குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முதல் படி. அதை ஏற்றும் பொழுது மற்றவர் மன்னிக்க வேண்டும். அது இரண்டாவது படி. அங்கு ஒரு ஒப்புரவு வரலாம். அது தொடர்ச்சியாக இருந்தால், அது சுத்தமாக இருந்தால். இல்லை, நாங்கள் குற்றம் செய்யவில்லை, இனப்படுகொலை இங்கு நடக்கவில்லை,
அப்போ ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இனப்படுகொலை நடந்தது என்று, இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள் நடக்கவில்லை என்று. இப்போ ரெண்டுக்கு முரண்பாடு இருக்குத்தானே, ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கு. அப்போ இந்த முரண்பாட்டை முதல் தீர்க்க வேண்டும். அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்ததா இல்லையா? சரி, 2 பேருக்கும் அதை தீர்க்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு 3வது ஆளை கொண்டு வாருங்கள். நடுவு நிலைமை வகிக்கக்கூடிய ஒரு 3வது ஆளை, ஐநாவிலிருந்து வரலாம், எங்கே இருந்தாவது வரலாம். அதை வேண்டாம் என்று சொல்கிறோம். வெளிநாட்டிலிருந்து யாரும் வர வேண்டாம், நாங்களே எங்கள் பிரச்சனை தீர்த்து கொள்வோம். ஆனால் தீர்க்க முடியாது, கடைசி வரையும் தீர்க்க முடியாது. ஏன், நீ ஒன்று சொல்லுவ, நான் ஒன்று சொல்கிறேன், ரெண்டுக்கும் முரண்பாடு உண்டு. ஆகவே இந்த நாட்டில் அரசியல்வாதியும் சரி மதவாதியும் சரி ஒப்புரவை பற்றி வாய்களியே கத்தலாம், ஆனால் ஒப்புரவு நடக்காது. அதைத்தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் உனக்கு அந்த அமைதியை தராது. மிக தெளிவு. மறு உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.